Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வச்சு எஸ்எம்சி பேஸ்டு அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நிறைய என்ட்ரி வந்து கொடுக்க போகுது. ஸோ அதை பற்றின ஒரு குயிக் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 2:30 வந்து 2:28 வந்து ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், நீங்களாம் என்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெடிக்கேட்டடாக நான் எழுந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக வந்து லைக் வந்து போடுங்க. லைக் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஸோ லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறமா யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நமக்கு நான் வந்து ஒரு கிளிப்பு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து நான் வந்து பேசுனது கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அப்புறமா வாங்க. ஓகே, அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஹையை எடுக்கணும். இந்த ஹையை எடுத்துட்டா நம்ம பை வந்து இங்கே பண்ண போகிறோம். இந்த இடத்துல பை பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போது இதில் கூட இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஆனால் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இதிலலாம் கன்ஃபர்மேஷன் இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து பை பண்ணலாம். இப்போது உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் வந்து புரியாது. கிளாஸஸ்லாம் வரும் உங்களுக்கு. சரி, ஓகே, அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் என்ட்ரி போகலாம், பட் கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சப்ளையில் எதுக்கு நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரோம், நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். இது ரீஃபண்ட்மெண்ட்டை நமக்கு மார்க்கெட் வந்து ஃபெயிலியர் பண்ணல. ரீஃபண்ட்மெண்ட்டை அடிச்சுட்டு மேலே வந்து போகிறோம். நம்ம 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்கணும். ரைட்டா? அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கு? இது வந்து நமக்கு சோச். ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு பிஓஎஸ். மேலே இருக்கக்கூடியது நமக்கு சோச். மார்க்கெட் வந்து பிஓஎஸ் பண்ணி இங்கே சோச் வந்து பண்ணிட்டான். சோச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? இதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு பையும், கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு பையும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் செல் பண்ண சொல்லி நம்ம டிஸ்கார்டில் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளிப்புக்கு மார்க்கெட் வரான் 5 மினிட். ஸோ மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சப்ளை வந்து இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து டைரெக்டாக கீழே வந்துட்டான். ஓகேங்களா? இங்கேருந்து டைரெக்டாக வந்து கீழே வந்திருக்கான். ஸோ இந்த சப்ளையில் நமக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் வந்து இல்லை. ஸோ ஃப்ளிப்பு வந்து இருக்குது. இது வந்து ஃப்ளிப்பு இஸ் அ ஃப்ளிப்பு. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் ஃப்ளிப்பு தான். ஃப்ளிப்புக்கு இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை. ஆனால் ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு லோ அடிச்சிட்டான். ஃப்ளிப்போட ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையே ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த சப்ளையில் எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம டிஸ்கார்டில் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகலாம்? இந்த 3 லெவலையும் ஹிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே போகலாம். அப்போ 3 லெவலையும் இந்த 3 லோஸையும் ஹிட் பண்ணால் அடுத்தது மார்க்கெட் எங்கேருந்து பை ஆகணும்னா இங்கேருந்து பை ஆகணும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகணும். ரைட்டா? சரி, அப்போது இது வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் வந்து செல் ஆகலாம்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கண்ட்ரோல் எடுத்து ஃப்ளிப்பை ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே போனனால நம்ம இந்த இடத்துல அப்டேட் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? இது ஃபெயிலியர். அப்போது இது சப்ளை தானே. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணிடுச்சு. அப்போது மார்க்கெட் செல் ஆகணும். செல்லுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் மேலே போனோம். அதனால தான் இங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த பிஓஎஸ் பண்ணியிருந்தா, இந்த ஹையை எடுத்திருந்தா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த ஹையை எடுக்கல, அதனால் இது டிமாண்ட் கிடையாது. சரி, ரைட். இப்போது இதை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். நம்ம அப்படியே எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம என்ட்ரி வந்து போக முடியாது. இதில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குது? மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணுறான். நோ ரீஃபண்ட்மெண்ட். நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த லோ எடுக்கிற வரைக்கும் நான் வந்து டிஸ்கார்டில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து கொடுக்கல. இப்போது லோ வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? இந்த லோ வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. இப்போது இந்த லோ எடுத்ததுக்கு சப்ளை எடுப்போம். இது வந்து சப்ளை இருக்குது. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளை நமக்கு ஃபெயிலியர். செகண்ட் மேலே எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து இருக்குது. இப்போ இது கீழே போகுமா? இதை எடுத்துகிட்டு இந்த சப்ளையில் இருந்து மார்க்கெட் கீழே போகுமா? நம்ம எகைன் 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சப்ளைவாக இருக்குது. இது ஒரு சப்ளைவாக இருக்குது. அப்போது இந்த சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு கீழே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் கீழே, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த சப்ளைஸ்லேருந்து நம்ம செல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த 15 மினிட்ஸ் சப்ளைக்குள்ளே இருக்கக்கூடிய 5 மினிட் வந்து போகிறேன். 5 மினிட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். அது இல்லாமல் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:34. ஓகேங்களா? 2:34 வந்து ஆகுது. நம்ம என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த டைமில். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுடலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இன்கேஸ் இந்த சப்ளையில் மார்க்கெட் வரும்போது செஷன் இருந்தால் நம்ம இந்த சப்ளையில் செல் வந்து ட்ரை பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். இதுதான் வந்து யூரோஹிஸ்டியோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய மூமெண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது கோல்டு நமக்கு இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி 15 மினிட்ஸில் இந்த சோர்ச் பண்ணால் தான் பை, அது வரைக்கும் செல்லு தான். அதனால தான் நம்ம இங்கே மேலே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து வராமல் கீழே போயிட்டுருக்கான். ஸோ வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை எடுத்து பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இதுக்கு வரவும் சான்ஸ் வந்து இருக்குது. இல்லைனா இந்த 4 ஹவர் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு 15 மினிட்ஸில் நமக்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை எடுத்தால் நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். ஒன்று லோ எடுக்கணும், ஹை எடுக்கணும். இது ஏதாவது ரெண்டு நடந்துச்சுன்னா நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வந்துட்டோன்னா பை பண்ணுங்கள். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ஹை 15 மினிட்ஸோட ஹை எடுத்துட்டா அடுத்த டிமாண்ட் எடுத்து பை பண்ணுங்கள். அடுத்த டிமாண்ட் கொடுக்கும்போது நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா USDJPY நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போயிட்டானா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும், இந்த டிமாண்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும், மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வரல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா? அதனால் 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரேக் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா?
ஸோ நமக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிவிட்டு அப்புறமா மார்க்கெட் போய் மேலே பிரேக் பண்ணுறோம். இப்போ நமக்கு எங்கே பை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பை இருக்குது. ஆனால் இந்த பையில் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இதுவும் ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா டிமாண்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து போகலாம். பை எது வரைக்கும் போகலாம்? மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் பை வந்து போகலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து ரீஃபண்ட்மெண்ட், அதுக்கு மேலே இருக்கிறதும் ரீஃபண்ட்மெண்ட். அதனால் ரெண்டுமே எப்படி சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல, ஆனால் 15 மினிட்ஸில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். நல்லா பாருங்கள், மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல, ஆனால் 15 மினிட்ஸில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். மார்க்கெட் எகைன் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகலாம். எப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு போகலாம், இல்லைனா இங்கே குட்டியாக ஒரு ஜோன் இருக்கு, இதுக்கு கூட போகலாம், இதுக்கு கூட போகலாம். ஓகேங்களா? இதுக்கு கூட போகலாம். சரி, இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோச் வந்து கொடுத்துருக்கான், இந்த இடத்துல சோச் கொடுத்துருக்கான். ஸோ இந்த சோச்சுக்கு இது சப்ளை, எக்ஸ்ட்ரீம் சப்ளை. ஸோ இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் வந்து இதில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுக்கலாம். ஆனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டும் போகலாம். இப்படியே வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணணும். ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோன்னா அங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஜிபிபி செஃப் இதோட டிபி இந்த லோ வரைக்கும் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்த மூமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 15 மினிட்ஸ் நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அதில் இந்த சப்ளைலேருந்து செல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. ஸோ முடிஞ்சால் இதில் வந்து கிளிப்பு வந்து ஆட் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து டிபி ஹண்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டைன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிட் வந்து பண்ணிட்டோம் வித் ப்ராஃபிட்டில். ஸோ இது நமக்கு டோட்டலாக கவுண்டர் என்ட்ரின்றனால நம்ம இந்த மாதிரி எக்ஸிட் வந்து போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோ தான் வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த டிமாண்டில் நமக்கு கண்ட்ரோல் எடுத்தாலும் மார்க்கெட் மேலே போயிட்டு எகைன் கீழே தான் வந்து நமக்கு இந்த லோ வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸாகவே என்ட்ரி போயிட்டோம். பட் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல, வராமலே இப்போ மார்க்கெட் வந்து இங்கே போயிட்டுருக்கான். ஸோ எகெயின் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வருவான். ஓகேங்களா? இப்போ லிக்விடிட்டி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இதை ஹண்ட் பண்ணிவிட்டு உள்ள ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து பை ஆகலாம். அதனால இங்கே வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செல் வந்து எடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிட்ட வந்துட்டு மிட்டிகேட் பண்ணாமல் கீழே வந்து போயிட்டான். சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குது, இங்கே இருந்தால் நமக்கு வந்து மெயின் என்ட்ரி கீழே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோவை அடிச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். எகைன் கீழே வருவான். அப்படி மேலேயே போயிட்டாலும் நோ ப்ராப்ளம், அடுத்த என்ட்ரி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போகணும், அப்போது மேலே வந்து சப்ளை இருக்குது, இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைக்கு இப்போ மார்க்கெட் வரோம். 15 மினிட்ஸ், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட், 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். 1 மினிட்டில் நம்ம செல் வந்து பார்க்கலாம். 1 மினிட்டில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மேலே இருக்கா? மேலே இல்லை, இங்கே ஒரே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் இன்னும் வரலை இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் டிஸ்கார்டில் வந்து அப்லோடு வந்து பண்ணுவேன். அது வரைக்கும் அப்லோட் பண்ண மாட்டேன். ரீசன், அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போகக்கூடாது, அதுக்காக. அப்போது ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வரும், ஏன்னா மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இதை என்டையராக ஒரு சப்ளைவாக எடுத்துக்கிட்டு 5 மினிட் 1 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, நமக்கு ஹையை எடுத்து லோவை எடுத்திருக்கான். ஓகேங்களா? அப்போ நமக்கு சப்ளை எது, இது வந்து சப்ளை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போது இதை மிட்டிகேட் பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலான சப்ளை எங்கே இருக்குது, மேலே இருக்குது. இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது அன்டைமு, இதில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி வந்து போகணும். ரைட்டா? அப்போது இதில் நமக்கு இப்போது நம்ம 5 மினிட்ன்றதை எடுத்துகிட்டு அப்புறம் 1 மினிட்டுக்கு வரும் இப்படி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போகணுமா, என்ட்ரி போகலாமான்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி வந்து போகலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த ஹையை வந்து இப்போ எடுத்துட்டான் 1 மினிட்டில். அப்போ இந்த லோவை எடுத்தால் தான் நமக்கு அடுத்த என்ட்ரி. ஓகேங்களா? இந்த லோவை எடுத்தானா சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வரட்டும் மார்க்கெட். அன்டைம் மிட் நைட் இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறது பெட்டர். சரி, ஓகே. இப்போ இதோட டிபி இங்கே நேராக போயிட்டு இந்த ப்ரீவியஸ் லோவில் வைக்கிறது பெட்டர். இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் சோச்சு. இந்த சோச்சுக்கு இதை ஐடியம் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் வந்து இருக்குது இந்த சப்ளையில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் டெய்லியோட இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வருவான்னு சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வருவான்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம 4 ஹவரில் ஒரு ட்ரெண்டு பார்த்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிளான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோ ஹண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறான். ஸோ ஹை சோச் பிஓஎஸ், அப்போ இது சோச், அப்போ இது சோச். ஓகேங்களா? இது வந்து சோச். அப்போ இந்த சோச்சுக்கு நமக்கு டிமாண்ட் இங்கே இருக்குது, நமக்கு இங்கே வந்து டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணுறான். ஓகேங்களா? இங்கே வந்து டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதனால இந்த சப்ளை வந்து இன்றைக்கி எடுத்திருந்தேன். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தான். இதுவும் நமக்கு சப்ளை தான். பட் ஃப்ளிப்பில் இருந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 15 மினிட்ஸ் வந்து போனோம். 15 மினிட்ஸ் போயிட்டு ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்தோம். ரீஃபைன்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட் வந்து போனோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், நமக்கு 2 பிரேக் நடந்து ஒரு ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து ஃப்ளிப் கிடையாது, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ இது என்டையராக நமக்கு ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்றனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஹோப் இல்லை. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கான். அப்போ பை ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் வந்து இதில் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல, சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு. மார்க்கெட் இங்கே எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே போய் விழுந்துட்டான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் போயிட்டு பிரேக் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து செக் பண்ணுறோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை இருக்குது. நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட் ஏன் போகிறோம், இதில் மிட்டிகேட் பண்ணி இந்த என்ட்ரி வந்து எடுக்கிறது 5 மினிட். 5 மினிட் வந்து போயிட்டு இங்கே இருக்கக்கூடியது இந்த லோவை வந்து நம்ம பிரேக்காக எடுத்துக்கிட்டு மேலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் எது, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் நம்ம எடுக்கலாம். ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம், அப்பயும் இது சப்ளைவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்பயும் இது சப்ளைவாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே வேலிட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த 2 சப்ளைக்கும் வந்தானா நம்ம 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணுறது பெட்டர். மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது மஸ்ட்டு. ஓகேங்களா? மேலே இருக்கிறது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் சான்ஸ் வந்து இருக்குது. இது க்ரீனில் இருக்கிறது. ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. அப்போ இதில் ஒரு லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துங்க. லாஸ் பண்ணி கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா? இதில் லாஸ் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இதோட டிபி எங்கே போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் டிபி வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து ஒரு புதுசாக வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்டேட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் சேஃபாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.